வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கும், ஒருவர் தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு விதி கொடுப்பினை முதல் நன்றாக இருக்க வேண்டும். அப்போ எல்லாருமே நம்ம தொழில் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் செய்யலாம். அதைத்தான் இப்போது இந்த ஒரு உதாரண ஜாதகத்தோடு உங்களுக்கு விளக்கலாம் அப்படின்று எடுத்திருக்கிறோம். இப்போ உதாரண ஜாதகம் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது உங்களுக்கு. உதாரண ஜாதகம் பேர் சதீஷ்குமார். இவர் 16/6/1984 சனிக்கிழமை 11:48க்கு பிறந்திருக்கிறார். சரிங்களா? இவர் சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ இவர் சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 10 நம்ம எப்பயுமே எடுப்போம். அதாவது லக்னத்திற்கு 10 யாரோ அவர் எங்கு அமர்ந்திருக்கிறாரோ அதை சார்ந்தே அவர் தொழில் செய்தால் சிறப்பு அப்படின்னு தான் நம்ம போன வீடியோவிலவே நம்ம போட்டிருக்கிறோம். ஆனால் இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது லக்னம் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. பூரட்டாதியில் பிறந்திருக்கிறாரு. ஓகே, இவர் லக்னத்துக்கு 10 அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிகம். அப்போ விருச்சிகத்துக்குடைய செவ்வாய் எங்கே இருக்கிறாரு அப்படின்ற நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதை ஒரு பக்கம் வைங்க. இப்போ விருச்சிகத்தில் கேது பகவான் இருக்கிறார் இவருடைய ஜாதகத்தில். அப்போ இவருக்கு கேது பகவான் இருக்கும்போது நம்ம எந்த ஒரு தொழில் செய்தாலும் அங்கே பிரச்சனையைத்தான் தரும். அப்போ இவர் என்ன சார் செய்கிறது அப்படின்னு கேட்பீங்க. இவர் தொழில் செய்யலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தால் இவர் எந்த மாதிரி தொழில் செஞ்சால் இவர் சிறப்பாக இருக்குது. இவர் கேது உட்கார்ந்துருக்கார் உள்ள அந்த 10 வீட்டில். இவர் கேது பகவான் போய் அங்கே உட்கார்ந்துருக்கார். அப்போ அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறதுனால அவரை சார்ந்து அவர் பயணித்தால் மட்டும்தான் அங்கே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், தொழிலில் அவர் ஜெயிக்க முடியும். அப்போ கேதுவோட காரகங்களை நம்ம கையில் எடுக்கணும். அப்போ கேதுவோட காரகங்கள் என்ன அப்படின்னாக்கும் வெட்டுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் அதாவது ஆன்மீகம் சார்ந்த ஒரு தொழில் ஸ்தாபனங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை இவர் வச்சா மட்டும்தான் இவர் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க முடியும். ஒரு தொழில் மூலம் ஒரு வளர்ச்சி கிடைக்கும். இல்லைங்க சார், நான் செவ்வாய் 10 செவ்வாய் அவர் துலாத்தில் இருக்கிறாரு, அப்போ நான் வியாபாரம் செய்யலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. அங்கே வியாபாரம் செஞ்சால் சனியோட கூட சேர்ந்துருக்கிறாரு. அப்போ 100 பேர் 200 பேர் டெய்லி சந்திப்பார். சந்திக்கக்கூடிய நேர காலகட்டங்கள் அவருக்கு அமையும். ஆனால் அங்கே தடை தாமதங்கள் அதிகமாக போய்கொண்டிருக்கும். ஒரு தொழில் செஞ்சாக்கும் நம்மளுக்கு விருத்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும். சும்மா ஆளுங்க போகிறாங்க அப்படின்றதுக்கெல்லாம் அதெல்லாம் விருத்தி கிடையாது. நம்மளுடைய பொருள் அங்கே விற்கணும். எதுவாக இருந்தாலுமே அது விருத்தி ஆகணும். விருத்தி ஆனால் தான் அங்கே தொழிலில் ஜெயிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி 10 யார் அமர்ந்திருக்கிறார்களோ அவர் முதல்ல வேலை செய்வார். அப்போ அவரை சார்ந்து நம்ம பயணித்தா மட்டும்தான் அங்கே வெற்றி அடைய முடியும். இல்லை சார், 10 செவ்வாய் நின்ற சாரநாதன் சுவாதி. அப்போ நம்ம ராகுவோட காரகத்தை எடுத்து நம்ம செய்யலாமா அப்படின்லாம் ரொம்ப பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. 10 யாருமே இல்லை அப்படின்னாக்கும் நம்ம 10 யாரோ அவரை சார்ந்து நம்ம செய்யலாம். அப்போ 10 ஒரு கிரகம் இருந்தால் அப்போ அவர் நம்ம என்ன நம்மளுக்கு நல்ல பலனை தருவாரா கெட்ட பலனை தருவாரா அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுத்து அதை சார்ந்து நம்ம பயணிக்கணும். பயணித்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். சரிங்களா? இது மாதிரி தான் ஒருத்தர் வேலைக்கு போகலாமா. இப்போ இவர் வேலைக்கு போனால் எப்படி இருக்கும்? 6 சந்திரன் 12 அமர்ந்திருக்கிறார். அப்போ இவர் ஊரை விட்டு வெளியே போய் தான் வேலைக்கே போகணும். வீட்டை விட்டு இடத்தை விட்டு அவர் ஒரு மறைஞ்சிருந்து தான் வேலைக்கு போகணும்.
டெய்லி வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது. வந்தாலே அங்கே வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். அப்போ இவர் தொழில் செய்தால் சிறப்பாக இருக்குமா? தொழில் தாராளமாக செய்யலாம், அருமையாக அங்கே நல்லா இருக்கும் அவருக்கு. ஆனால் எந்த மாதிரியான தொழிலை செய்ய வேண்டும் என்பதை நம்ம தான் வந்து எடுத்து சொல்லணும். அதை சார்ந்து அவர் பயணிக்கும் போது அவருக்கு வந்து மிக சிறப்பான ஒரு பலன்களை தரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தாக்கும் கீழே தொடர்புக்கு அப்படின்ற ஒரு தொடர்புக்குன்னு நம்பர் வரும், அந்த நம்பருக்கு கூப்பிட்டு உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிட ஆச்சாரியா பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.